நான் வந்து ஊர்லேருந்து வந்துட்டேங்க, எனக்கு யாரும் கிடையாது, இன்னும் 3 வேளை சாப்பாடு போடுங்க போதும், அந்த கடையில் வேலை பார்க்குறேங்கன்னு சொல்லி வேலை பார்த்து 3 மாதம் அந்த ஓனர் அடின்னு அடித்து தண்ணியெல்லாம் வந்தாலும் தூக்கின்னு வருவாருங்களே, அது மாதிரிலாம் தண்ணி தூக்கின்னு வந்து ட்ரை சைக்கிள்லாம் ஓட்டி, அதுக்கப்புறம் என்னென்னா படம் வந்த பிறகு அந்த நபருக்கு வந்து இப்போ வெலத்து போய் வந்து என்ன அழுதலாம் இருக்கிறாப்புல வந்து ஸ்ரீயை பார்த்து சொன்ன தகவல் தான். என்ன தம்பி அப்படின்ட்டு, இல்லைங்க நீங்கள் என்றைக்கா இருந்தாலும் எனக்கு ஓனர் தான் நீங்கள் அப்படின்னு பாலாஜி சக்திவேலு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அந்த சம்மந்தப்பட்ட காட்சியில் வந்து ஸ்ரீ சொன்னது தான் வந்து, சார் இது இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா இதுவாக இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிகர். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிசுறு தட்டுது பாருங்கள், அந்த பிசுறு தட்டுறது எங்கன்னு சினிமாவில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதை தாண்டி வெயிட் பண்ணணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல கோளாறாக மாறும்பொழுது தான் கடுமையான மன அழுத்தம் வந்து, அந்த மன அழுத்தம் ஒரு கட்டத்துக்கு இப்படி போய் இப்படி இப்போ எங்கேயோ ஹரியானாவில் இருக்கிறத கண்டுபிடிச்சி குர்கான்லேயோ ஹரியானாவிலேயோ குர்கான்லேயோ ஹரியானாவிலே இருக்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க.